அவர்களை தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் சேர்த்து கொண்டு வந்தார்? சத்தியத்திலே வளர, இன்னும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் வளர்ந்து வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு கர்த்தர் இந்த சபையாகிய பள்ளிக்கூடத்திலே கொண்டு வந்து ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சேர்க்கிறார். இதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். இந்த பைபிள் தான் நமக்கு ஸ்கூல் புக். உங்கள் போதகர் தான் உங்களுக்கு டீச்சர். நீங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட். அப்ப சபைக்கு ஒழுங்காய் வருகிறவன், இந்த வேத புத்தகத்தை ஒழுங்காய் வாசிக்கிறவன் வேத அறிவில் வளருவான். ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படிக்கிற பிள்ளை ஸ்கூல் அறிவு படிப்பறிவிலே வளரும். வேதத்தை ஒழுங்காய் வாசிக்கிறவன் வேத அறிவிலே வளருவான், வளர்ச்சி அடைவான். ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவு போடுற பிள்ளை விளங்காது. சபைக்கு அடிக்கடி வராத விசுவாசிகள் சத்தியத்தில் வளர முடியாது. இங்கேயாவது ஸ்கூல்லையாவது நீ உனக்கு மேக்சிமம் 12th ஸ்டாண்டர்ட் தான், இல்லை நீ காலேஜ் படித்தா கூட பிஜி யூஜி பிஜின்னு பண்ணி முடிச்சா கூட அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும்ல. அதுக்கப்புறம் படிப்பு கிடையாது. ஆனால் இந்த புக்கு நீ படித்து இந்த ஸ்கூல் ஆவிக்குரிய ஸ்கூல் சபை என்கிற பள்ளிக்கூடம் உன்னை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகும். இந்த ஸ்கூல் உன்னை டாக்டராக மாற்றலாம், இன்ஜினியராக மாற்றலாம், பிஸ்னஸ் மேனாக மாற்றலாம், இதுக்கு மேலே மாற்றாது. இந்த புக்கு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்.